வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன காமிக் எக்ஸ் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு நடுத்தர வயது பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரேடியோல பாட்டு கேட்டுட்டு தன்னை மறந்துட்டு தரையில படுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட பையன் வீட்டு வாசல ஒரு காரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து அந்த காரை எடுத்துட்டு இந்த பொண்ணு மேலையும் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கும் போதுதான் இவங்க பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து ஏந்திரிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பலந்த நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப கூட ஏதோ சைக்கிள தான் ஓட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல ஒரு பொண்ணோட போட்டோ மாட்டிருக்காங்க. அது அவங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. தன்னோட அம்மா இறந்ததுல இருந்து இந்த பையன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா தான் பையன் தான் கூட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி லைட்டா சோகத்துல தான் இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த தன்னோட ரெண்டாவது பொண்டாட்டிகிட்ட சொல்றப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவன் சின்ன பையன் தானே, போக போக சரியா எடுப்பான், நான் வேணா உங்களுக்காக போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க கணவர் தூங்கின அடுத்தது அவருக்கே தெரியாம நேரா போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா ரொம்ப நல்லவருப்பா, உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறப்ப அவன் பாத்தனா அது எதுக்குமே பதில் சொல்லாம ஒரு ரேடியோல ஒரு பாட்டை போட்டுட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சித்திக்காரியை கூட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களும் பாத்தனா ஹீரோ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப தூக்கத்துல இருந்து ஹீரோட அப்பா என்ன பண்றாரு, அவனும் சித்திக்காரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஹீரோ என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அவங்க சித்திக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க பாக்குறான். இந்த விஷயத்த பார்த்ததும் அப்பங்காரங்க என்ன பண்றான், தான் பையனை போயிட்டு அடிக்க போறான். ஆனா பையன் என்ன பண்றான், ஒரு ஆத்திரத்துல அவங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட அவர் பாத்தீங்கன்னா கீழே அடிபட்டு மயக்க நிலைக்கு போயிட்டாரு. தன்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அதே மாதிரி சித்திக்காரி என்ன பண்றா, அட பாவி உங்க அப்பனை நீ கொன்னிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஹைவேல ஓடிட்டு இருக்க கார்ல இருந்து ஒரு விபச்சாரை கீழே தள்ளி விட்டுற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு போன ஹீரோ பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தள்ளி போறான். பட் அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவங்கள காப்பாத்தி ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா, அவன் எதுக்கு இந்த நடுராத்துல சுத்திட்டு இருக்க, ஏதாச்சும் விபச்சாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதெல்லாம் இல்லங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டேன், அதான் பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க அதிர்ச்சி ஆகாம கொலை தானே பண்ணிட்டேன், இங்க பாரு நீ பாத்தீனா கொலை பண்ணிருக்க, நான் பாத்தீனா ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்க கூடாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாத்தீனா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப அவங்களோட ஹவுஸ் ஓனர் வீட்டை தாண்டி தான் போகணும். அந்த நடுராத்துல கூட அந்த பொண்ணு பாத்தீனா வீட்டு வாசல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்ததுமே அவங்களுக்கு பிடிச்சு போயிட்டு போயில இருக்கு. ஹீரோ பாத்தீனா சைட் அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த விபச்சார பொண்ணு குளிச்சிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக உட்கார்றாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டோட கதவு திறந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த அடுத்தது இந்த வீடு என்னது, வீட்டுல இருக்க பொருட்களும் என்னது, அதே மாதிரி இனிமேட்டி நீயும் எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை தப்பா எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்களை அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல, நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல, நான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பழுக்கட்டாயமா அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. ஒரு கட்டத்து மேல கடுப்பான ஹீரோக்கு என்ன பண்றான், அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான பால்கனில இருந்து தள்ளி விட்டுட்டான். அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான்.